ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். புதுசாக வரவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோ டேட்டை பயங்கரமாக சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ஓடிட்டுருக்கான் பிரிட்ஜ் மேலே. ஸோ அங்கே கட் பண்ணால் நம்ம அகாடமியை காட்டுறாங்க. அகாடமியில் ஸ்டடி கேம்ப்னு ஒன்று இருக்குது. அங்கே எல்லாருமே காலைல 4 மணிக்கெலாம் ஏஞ்சி படிக்க ஆரம்பிச்சிடணும். 7 மணிக்கெல்லாம் 5 சப்ஜெக்ட்டு டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ரிவ்யூவும் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து இந்த ஸ்டடிக்கு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணணுன்னா மக்கப் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஆன்சர்ஸ் எல்லாம். ஸோ 6 o'clock வந்து டின்னர் போடுவாங்க. டின்னர்லேயும் வந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ் எடுப்பார். அதை கவனிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே தான் அவங்க சாப்பிடணும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து சாப்பிட்டு முடித்த உடனே 9 o'clock வரைக்கும் அவங்க படிக்கணும். கரெக்டாக 9 o'clock வந்து எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடும். ஸோ ஆனால் ஒரு லைட்டை தவிர அதுதான் அவங்களோட ஸ்டடி டேபிளில் இருக்க லேம்ப்பு. ஸோ அவங்க எவ்வளோ நேரம் வேணாலும் படிக்கலாம். ஸோ எல்லாருமே அதேமாதிரி படிச்சுக்கிட்டும் இருக்காங்க. ஏன் இவ்வளோ தீவிரமாக படிக்கிறாங்க அப்படின்னா, அப்போ தான் இந்த கேம்பை விட்டு இந்த ஜெயிலை விட்டு வெளில போக முடியும், வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாங்குன்னு படிக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இங்கே ஷிஷுமாரோவும் ஆன்சர் தெரியாமல் திருட்டு மொழி முடிச்சிட்ருக்கேன். அந்த சைடு பார்த்தா நம்ம ஒட்டோரி டேட்டை சொதப்பந்தே நினச்சி ஃபீல் பண்ணி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி உட்காந்துட்டுருக்கோம். ஸோ இதை பார்க்குற நம்ம யுசாக்கி வந்து ஒரு இருமுன உடனே அதுலேருந்து வெளில வந்து, ஐயோ இன்றைக்கி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஷீட்டை பார்க்குறோம். ஃபுல்லாக பார்த்தா டக்கோடானே ஆன்சர் எழுதி வச்சுருக்கான். உடனே ஷாக்கான நம்ம ஹீரோ எரேசர் எடுத்து அதை அடிக்கவும் ஆரம்பிச்சிடறான். எக்ஸாம் முடிச்சுட்டு எல்லோரும் ஒன்றா குளிக்க போகிறாங்க. ஸோ இதுதான் நம்ம கடைசியாக ஒன்றா குளிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்டு தானே நண்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷிஷிமாரு கிட்டக்கிறோம். ஷிஷிமாரு வாயவே திரும்ப ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சன்ட் அந்த மாதிரி உட்காந்துருக்கான். என்னடா ஆச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்பி பார்த்தா நம்ம ஒட்டோரியும் அப்படியே தனக்குள்ளேயே நான் இதுலேருந்து வெளில வரணும், இந்த ஃபீல்ட்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போகிறான். மறக்கணும்னு நினச்சாலும் இவனால் மறக்க முடியல. அவன் மனசு ஒரு மாதிரி இருக்குது. உடனே அவன் ப்ரொஃபஸர் அங்கே வரா மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறான். உன்னால் வெளியவும் வர முடியாது, இதை விட்டு விலகவும் முடியாது. ஸோ இதுதான் லவ். ஸோ நீ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்க. ஸோ இதுலேருந்து உன்னால் சக்சீட் ஆக முடியும் அப்படின்னு சொன்னோடனே இவனும் டக்குன்னு அப்படியே எஞ்சிக்கிறான். எல்லோரும் ஷாக் ஆகி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே எக்ஸாமில் திருப்பியும் நம்ம ஷிஷிமாரு காட்டுற ஆன்சர் தெரியாமல் பயங்கர டென்ஷனில் உட்காந்துருக்கான். இதை வேறு நம்ம ஒட்டோரி பார்த்துறான் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதேமாதிரி எக்ஸாமும் முடியுது. எல்லாருக்கும் ஆன்சர் ஷீட்டும் கொடுத்துட்றாங்க. பார்த்தா எல்லோரும் பாஸ் ஆகிட்டோம், இந்த ஜெயிலை விட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம், அப்படி எல்லோரும் பேக் எடுங்கடா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ஷிஷிமாரு மட்டும் ஓரமாக உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்டா ஃபீல் பண்ணுற நம்ம யுசாக்கி கேட்க ஆன்சர் ஷீட் எடுத்து இப்படி கொடுக்குறான். ஆன்சர் ஷீட்டை இவனுங்களும் எடுத்து பார்த்தா இவன் வெறும் 17 மார்க் எடுத்து ஃபெயில் ஆகியிருக்கான். இது தெரியாமல் நம்ம வேறு சந்தோஷப்பட்டுமே மன்னிச்சிட்றான் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஒட்டூர் நீனா கிளம்பு, நீனா வரல, கிளம்பு பேக் எடு அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நானும் எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். என்னது நீ எக்ஸாமுக்கு படிக்கணுமா, நாங்களே பாஸ் ஆகிட்டோம், உனக்கு என்னடா அப்படின்னு சொன்னோடனே அவனுங்களும் பதறி அடிச்சுட்டு அவன் ஆன்சர் ஷீட்டை எடுத்து பார்க்க போகிறான். இங்கே பர்ஃபெக்ட் ஸ்கோர்லாம் 100 out of 100 தான் பர்ஃபெக்ட் ஸ்கோர். ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னா 99 மார்க்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கான். ஒட்டூரி 99 தான்டா எடுத்து வச்சுருக்கான்னு சொன்னோடனே யுசாக்கி இதை நீ வேணுட்டே தானே பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் என் நண்பன் அங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான், நான் மட்டும் எப்படி அவனை விட்டுட்டு வர முடியும் அப்படின்னு சொன்னோடனே, நீ என்னடா பண்ணு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே அவனுங்கள பார்த்துட்டு எங்கே நம்ம ஒட்டூரியை காணோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் அப்படியே ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஒட்டோரி எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒட்டோரி வந்து அவனோட ஆன்சர் ஷீட் எடுத்து ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஷிஷிமாரும் ஒட்டோரி நான் உன்ன மாதிரி ஸ்மார்ட்டும் ஹார்ட் ஒர்க்கும் பண்ண மாட்டேன், நான் அளவுக்கு ஸ்மார்ட்லாம் கிடையாது, என் அப்பா பெஸ்ட்டு டீச்சர்ஸ் வச்சு எனக்கு சொல்லிக் கொடுத்தேன், நான் இவ்வளோ தான் படிக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஷீட் எடுத்து பேக்குள்ளே வைக்க போகிறான். அப்போ அவன் தெரியாமல் அவன் கைப்பட்டு அங்கே இருக்க அவனோட ஃபிசிக்ஸ் புக் மேலே கொட்டிடுது. உடனே ஷிஷிமாரும் டென்ஷனாகி, ஐயோ நான் எப்போ நாளைக்கு எக்ஸாமுக்கு படிப்பேன், போச்சு போ எல்லாமே அப்படின்னு சொல்லும்போது ஒட்டோரி வந்து என்னோடய ஃபிசிக்ஸ் புக்கு தரேன், நீ அதை வச்சு படி அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு நீ இதை கொடுத்தோன்னே நீ எப்படா படிப்ப அப்படின்னு கேட்டோன்னே, என்கிட்ட 4 ஃபிசிக்ஸ் புக் இருக்குது, ஸோ உனக்கு கொடுத்தது 3rd, என்கிட்ட 4th ஒன்று இருக்குது, எங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 4th ஃபிசிக்ஸ் புக்கை எடுத்து காட்டுறான். ஸோ இதை பார்த்தா நம்ம ஷிஷிமாரும் ஒட்டோரி ஒரு ஸ்மார்ட் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கரும் கூட, இவன் அளவுக்கு நம்மளால் இருக்க முடியலையே, உன்னை நினச்சா பெருமையாக இருக்குடா நண்பா அப்படின்னு. சரி ஓகே, கொஞ்ச நேரம் கழித்து ஒட்டோரி வந்து நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டால், நான் கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன், இதுதான் உனக்கு ரிலாக்ஸேஷன் அப்படின்னு கேட்ட உடனே இவனை நான் ஸ்மார்ட்டுன்னு நினச்சேன், ஹார்ட் ஒர்க்கர்னு நினச்சேன், ஆனால் இவன் ஒரு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிறான் நம்ம ஷிஷிமாரு. உடனே நம்ம ஒட்டோரியும் கெமிஸ்ட்ரி புக்கே ஏதோ காமிக் புக் மாதிரி ரசித்து என்ஜாய் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஷிஷிமாரு காட்டுறாங்க. ஷிஷிமாரு படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுறான். டென்ஷன் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆன உடனே இதை நம்ம ஒட்டோரியும் பார்த்துறான். ஒட்டோரி பார்த்துட்டு அவனை கூல் பண்ணுமேன்னு சொல்லிட்டு உடனே ஒரு குவிஸ் கொஷின் கேட்குறான். கேட்ட உடனே நம்ம ஷிஷிமாருவும் பழையபடி ரொம்ப எந்துவாக பாசிட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஸோ நம்ம ஒட்டோரியும் வந்து
டேய் நண்பா நான் உனக்கு நீ தப்பாக நினச்சிக்கலாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். நைட்டெல்லாம் உட்காந்து மார்க் டெஸ்ட் எடுக்கிறாங்க. பார்த்தா மார்க் டெஸ்ட்டில் வந்து அவன் ஒரு ஆன்சருக்கு தான் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான். உடனே ஒட்டோரியும் அவனை திட்டாமல் டேய் நீ நல்லா தான் ஆன்சர் பண்ணிக்கோ, ஹேண்ட் ரைட்டிங் சூப்பராக இருக்கான், அவனை ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதேமாதிரி மார்க் டெஸ்ட் எடுக்கிறான். அவன் திருப்பியும் ஃபுல் மார்க் எடுத்துடுறான். உடனே ஒட்டோரியும் கண்டுபிடிச்சிடறான். நீ உன் அப்பா கொடுக்குற ப்ரெஷர்னாலையும் நம்ம அகாடமி கொடுக்குற ப்ரெஷர்னாலையும் நீ எலி மாரி மாட்டிக்கிற. ஸோ உன்னை ப்ரைஸ் பண்ணால் நீ நல்லா தான் படிக்கிற. உனக்கு ஞாபகம் இருக்கா நான் உனக்கு குவிஸ் கொஷின் கேட்கும்போது நீ அவ்வளோ பாசிட்டிவாக ஃபீல் பண்ணி ஆன்சர்லாம் பண்ணிட்டு இருந்து நல்லாவும் படிக்க ஆரம்பித்த. ஸோ இப்போவும் பாரு நான் உன்னை ப்ரைஸ் பண்ணதுனால தான் நீ பர்ஃபெக்ட் ஸ்கோர் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறான். ஸோ இதுக்கப்புறம் கவலைப்படாதடா நண்பா, நான் உன்னை ப்ரைஸ் பண்ணுறேன், நான் உன்னை மோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே அதேமாதிரி எக்ஸாமும் நடக்குது. நல்லாவும் எக்ஸாம் எழுதுகிறாங்க. நம்ம ஒட்டோரி ஆஸ் யூஷுவல் டக்கோட எப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நெக்ஸ்ட் டேட்டுக்கான பிளான் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே நம்ம சுஷிமரும் வந்து டேய் உனக்கு ஏதோ ப்ராப்ளம்னு எனக்கு தெரியுது, என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனும் இல்லைடா டக்கோடா பார்த்தோன்னே எனக்கு வார்த்தையே வர மாட்டேது, அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ உடனே நம்ம சுஷிமரும் டேய் ஓரல் டெஸ்ட்டோட ரைட்டிங் டெஸ்ட்டு தான் ரொம்ப பவர்ஃபுல், ஸோ நீ ஏன் ஒரு லவ் லெட்டர் எழுதி டக்கோடாவுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஒட்டோரிக்கும் ஆமாம் இது ஒரு செம்ம ஐடியா இல்லை, டேய் நண்பா நீ தாண்டா கிரேட்டு, தேங்க்யூ, நான் இன்றைக்கே போய்ட்டு நான் செம்ம ஒரு லவ் லெட்டராக எழுதி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உடனே அங்கே வானத்தை பார்த்து டக்கோடா நான் உனக்கு ஒரு நாளைக்கே உன்னை மீட் பண்ண வரேன், ஒரு லவ் லெட்டரோட என் ஃபீலிங்ஸ் எல்லாம் அதில் நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னு கத்துறான். உடனே டெலிபதியில் நம்ம டக்கோடாக்கு அது கேட்குற மாரி அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறா. எங்கே யாரோ நம்மளை கூப்பிட்டா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதேமாதிரி நெக்ஸ்ட் டே எக்ஸாமும் முடியுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸு ஒட்டோரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்தா ஷிஷிமாரு மட்டும் வரான். ஷிஷிமாரு வரதை பார்த்தோன்னே அவங்க பயங்கர ஹாப்பியாகிறாங்க. இவனும் வந்து நான் பர்ஃபெக்ட் ஸ்கோர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காட்டுறான். உடனே அவங்களும் எல்லோரும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இது எல்லா கிரெடிட்ஸும் ஒட்டோரிக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷிஷிமாரு சொல்கிறான். சரி ஒட்டோரி எங்கடா அப்படின்னு சொன்னோடனே ஒட்டோரியை காட்டுறாங்க. ஒட்டோரி வந்து அப்படியே காமெடியாக ஓடி வந்துக்கிட்டே இருக்கான். ஏதோ கணத்துக்கிட்டே என்னடா கணத்துறான்னு பார்த்தா டக்கோட நான் உன்னை வந்து மீட் பண்ண போகிறேன், உன்னை மிஸ் பண்ண மாட்டேன், உனக்கு ஒரு லெட்டர் எழுதி எடுத்துகிட்டு வந்து நாளைக்கு நான் உன்னை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதேமாதிரி ஒரு லெட்டரும் எழுதி எடுத்துகிட்டு வரேன். பார்த்தா அதை லேமினேட் பண்ணியிருக்கான், ப்ரௌன் கவர் போட்டு ஏதோ கவர்மெண்ட் ஆர்டர் மாரி கொண்டு வந்து சுஷிமரோ கிட்ட கொடுக்குறான். சுஷிமரோ டே என்னடா இவ்வளோ எழுதியிருக்க அப்படின்றான். 20,000 வேர்ட்ஸ்ரா அப்படின்றான். இதை விட ஷார்ட் பண்ணோம்டா. இதுவே ஷார்ட் தான், நான் 40,000 எழுதுனேன், ஆனால் இப்போது 20,000 நானே அதை ஷார்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன், இவ்வளோலாம் எழுதக்கூடாது, ஜஸ்ட் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக எழுது அப்படின்னோடனே எனக்கு ஐடியா இல்லைடா என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டோரியும் சொல்கிறான். சரி ஓகே நான் உன்னை ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஒட்டோரியும் ஆஸ் யூஷுவல் அவனோட ஸ்டைலில் ரெடி ஆகுறான். ஸோ உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு டக்கோடா பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? பிகாஸ் நான் அவளை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவளை பற்றி நினைக்கும் போது உனக்கு என்ன ஃபீல் பண்ணுறேன்னா ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணுறேன். ஸோ அவள் இல்லைனா உன்னால் இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்க முடியாது. ஸோ பர்ஃபெக்ட் எல்லாத்துக்கும் நீ பர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணிக்க. இந்த ஆன்சரெல்லாம் ஒரு லெட்டரில் எழுதி நாளைக்கு கொண்டு வா, இதை போய் அந்த லெட்டர் எடுத்துகிட்டு போய் டக்கோடா கிட்ட கூட எல்லாமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அதேமாதிரி ஒட்டோரியும் ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம சுஷிமாரு கிட்ட காட்டுறான். ஸோ அதுவும் பர்ஃபெக்டாக இதை ஒரு என்வலப்பில் போட்டு இப்போ எடுத்துகிட்டு போய் இதை கொடு, கண்டிப்பாக டக்கோடா இம்ப்ரெஸ் ஆகிடுவா அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து ஓடுற நம்ம ஒட்டோரி கடைசியாக டக்கோடா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறான். அப்படி நிமிர்ந்து பார்க்கும்போது டக்கோடா பார்த்தா ஒரு பையனோட உட்காந்துட்ருக்கா. ஸோ கரெக்டாக நம்ம ஹீரோ பார்க்கும்போது அந்த பையனும் டக்கோடாவும் கரெக்டாக கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே நம்ம ஒட்டோரி அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்றுறான். ஸோ நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க. எல்லோரும் ஃபயர் எக்ஸிட் ட்ரில் நடக்கிறதுனால எல்லோரும் எக்ஸிட் ஆகுறாங்க. பட் ஒட்டோரி மட்டும் அங்கேயே உட்காந்து நேற்று நடந்ததே யோசிச்சு பார்த்துட்ருங்க. ஸோ அப்போ தான் அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு முழுசாக காட்டுறாங்க. ஸோ நம்ம ஒட்டோரியை பார்த்த உடனே டக்கோடாவும் என் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பாய் ஃப்ரெண்டும் வந்து அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் தான் வந்து டக்கோடாவோட பாய் ஃப்ரெண்டு, ஸோ நைஸ் டு மீட் யூ, லெட்ஸ் கேட்ச் அப் சூன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கோடாவை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ இதே தான் நம்ம ஒரு ஃபயர் ட்ரில் திருப்பி அடிக்கும் போதும் அவன் அங்கேருந்து போகாமல் அதே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ இதுக்கு பனிஷ்மெண்ட் அவனை பயாலஜி லேப் க்ளீன் பண்ண விட்டுடுறாங்க. அங்கேயும் வந்து அவன் கிஸ் பண்ணதை மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். பட் அவன் வந்து அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்காமல் இல்லை அவங்க ஜஸ்ட் வாயம் தான் சேர்ந்த மாதிரி இருந்தது, இது கிஸ்ஸாக இருக்காது அப்படின்னு நினச்சி தானே ஆறுதல் படுத்தினா அங்கே வந்து உடனே கமிக்கோ வந்துடுறான். நண்பா உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம 2 பேரும் ஒரே போர்டில் தான் செயல் ஆகிறோம், எனக்கும் ஹார்ட் பிரேக் ஆகிருக்கு, என்ன நீ லவ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஒட்டோரி ஏன்டா கத்துற, என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவ போல், கொஞ்சம் தொடச்சிக்கிட்டே என் கதையை கேளு அப்படின்னு சொல்கிறான். எனக்கு 8 வயசாக இருக்கும்போது என் நெய்பரை நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ஒர்க் ஆகலை, என்னோடய ஹார்ட்டும் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு அந்த வலி புரியும்,
அந்த ஹார்ட் பிரேக் ஆன வலி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதனால தான் நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதில் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நடந்ததை சொல்லு அப்படின்னு சொன்னால் இவனும் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னது. கிஸ் பண்ணாங்களான்னு கமிக்கவும் ஷாக் ஆகி கேட்க ஒட்டோரி உடனே இல்லை அது கிஸ்ஸுன்னு சொல்லிட முடியாது. ஜஸ்ட்டு வாயும் வாயம் தான் ஒன்றா இருந்தது அவ்வளோதான் அப்படின்ட்டு. அவங்க கிஸ் பண்ணியிருக்காங்கடா ரியாலிட்டியை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கமிக்கவும் கத்துறான். இல்லை பேர்ட் வந்து தன்னோட குட்டிக்கு வந்து வாயை வச்சு தான் ஊடிவணும் அதுக்குன்னு அது கிஸ்ஸுன்னு சொல்லிடுவியா அப்படின்னு சொன்ன உடனே கமிக்கோ இந்த மாதிரிலாம் பேசாத எனக்கு பயமாக இருக்குது நீ ரியாலிட்டிக்கு வா நீ ஏன் ரியாலிட்டி புரிஞ்சுக்க மாட்ற உன் ஹார்ட் பிரேக் ஆகி வலிக்கும் தான் ஆனால் இதை நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க கிஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் ரியாலிட்டி அப்படின்னு சொன்னால் இதை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நெக்ஸ்ட் டேவே டக்கோட போய் திருப்பி அகைன் அவன் லெட்டர் கொடுக்கணும் மீட் பண்ண நிற்கிறான். ஸோ டக்கோட வந்து அவன் என் பாய் ஃப்ரெண்டு என் ஃபியான்ஸே அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டோரியும் ஷாக்காகி அப்படியே லெட்டரை கீழே போட்டுறான். உடனே இதை பார்க்குற அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஐயோ வாங்கடா அவனை தூக்கிட்டு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ டக்கோடாவும் அவன் லெட்டரை பார்த்துட்றா. அதை எடுத்து வச்சுக்கிறா. ஸோ ஸ்கூலுக்கு போனோடனே ஒட்டோரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து என்னடா அவன் பாய் ஃப்ரெண்டுன்றா ஃபியான்சேன்றா அப்படின்லாம் சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கான். ஸோ புலம்புறதை பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸும் என்னது ஃபியான்சே பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. என்னது இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவள் வேறு ஏதோ சொல்லி என் காதில் அதை வேறு ஏதோ விழுந்துச்சு போல். இப்போ நீ தான்டா சொன்ன பாய் ஃப்ரெண்ட் இல்லை அவள் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்க மாட்டா வேறு ஏதோ அவளுக்கு பிடிச்ச டிஷ்ஷு பேர் ஏதோ சொல்லியிருப்பா. அப்போ ஃபியான்சே அப்படின்னு ஃபியான்சேலாம் அது ஏதோ பிக்கிள் நேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிக்கிறான். உடனே இங்கே கமிக்கோவையும் காட்டுறான். கமிக்கோ எல்லாம் டீட்டெயில்ஸோடு நான் வந்துட்டேன் வந்து இதை கவனி அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் உடனே அவனை பண்ண ரிசர்ச்லாம் சொல்கிறான். ஸோ அவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸு நெய்பர்ஸு. அதேமாதிரி நம்ம ஹீரோ டக்கோடாவோட பிஸ்னஸ் வந்து ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து படுத்துடுச்சு. ஸோ அவன் பாய் ஃப்ரெண்டோட ஃபேமிலி தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ அவங்க சைடு எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும் உங்கள் சைடு எல்லாமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ நீ உன் தோல்வியை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டக்கோடாவை விட்டு நீ வளர்க்குறது தான் நல்லது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ ஒட்டோரியும் இல்லை நாங்கள் டேட்லாம் பண்ணியிருக்குமே ஸோ அதை எப்படி விட முடியும் அப்படின்னு சொன்னோடனே இல்லை அது டேட் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் ஹேங் அவுட் தான் பண்ணியிருக்கீங்க நீயும் கஷ்டப்படாத அவளையும் கஷ்டப்படுத்தாத அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இதை ஏற்றுக்க முடியாமல் நம்ம ஒட்டோரியும் என்னது நான் அவளை கஷ்டப்படுத்துகிறேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இந்த டைம்னு பார்த்து நம்ம யுசாக்கியும் வந்து உன்னை பிரின்சிபல் கூப்பிட்றாங்க மரியாதையாக வா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அந்த லெட்டர் பிரித்து படிக்க ஆரம்பிச்சிடுறா. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து அவன் பாய் ஃப்ரெண்டும் வந்துடுறான். இவன் வேறு கெட்ட நேரத்தில் வந்து செல்ஃபி எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கான். இங்கே நம்ம பிரின்சிபல் வந்து ஒட்டோரியை செய்யு செய்கிறாரு. நீ என்ன மார்க் எடுத்து வச்சுருக்கேன்னு பாரு 0 தான் எடுத்து வச்சுருக்க அப்படின்றாரு. ஸோ என்னது 0வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷாக் ஆகிறானுங்க. யுசாக்கி உடனே என்னது ஒட்டோரி 0வா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் ஷீட்டை எடுத்து பார்த்தா அவன் ஆன்சர் ஷீட்டில் பேரே எழுதாமல் இருக்கான். ஸோ பேர் எழுதாமல் இருந்தால் உனக்கு 0 போடாமல் என்னடா போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபலும் கேட்குறாரு. உன் கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்க மாட்டுது நீ அதேமாதிரி ஃபயர் ட்ரில்லையும் ஏஞ்சி வெளியே போகாமல் உள்ளே உட்காந்துட்ருக்க உனக்கு என்ன தான் ஆச்சு நீ ஒழுங்காக படிக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டோரியும் சரி என்ன மன்னிச்சிருங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் கஷ்டமான கொஷின் பேப்பர் செட் பண்ண முடிஞ்சால் நீ அதை கிளியர் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் என் உயிரை கொடுத்தா அதுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதேமாதிரி நீ உயிரை கொடுத்தா தான் அதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பிரின்சிபலும். ஸோ நம்ம ஒட்டோரியும் போயிட்டு எல்லா புக்ஸையும் எடுத்து வச்சுக்கிட்டு தீவிரமாக படிக்க ஆரம்பிச்சிடுறான் அந்த எக்ஸாமுக்கு. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டோரியோட ஃப்ரெண்ட்ஸும் இது ஒட்டோரிக்கே இந்த கொஷின் பேப்பரை கிளியர் பண்ணுறது இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம்னு பார்த்து யுசாக்கி வந்து அவன் சிங்கிள் மைண்டடாக சோல்ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும் ஒட்டோரியால் இது முடியும். ஸோ அவன் இதை பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து அவனால் வெளில வர முடியும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறான். ஸோ ஒட்டோரியும் படித்து முடிச்சுட்டு வெளில வரான். பார்த்தா செம மழை பெய்யுது. அவன் கையில் இருக்க புக்ஸும் ஸ்லிப் ஆகி கீழே விழுது தண்ணியில். ஸோ தண்ணியில் விழுந்த புக்ஸை பார்த்தோன்னே அவனுக்கு பழைய ஞாபகம் வந்து தண்ணியில் விழுந்து அவன் புக்ஸை விழுந்து ஹீரோயின் காப்பாற்றின அந்த மூமெண்ட்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்த உடனே அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சான் புக்ஸை கூட எடுக்காமல். ஸோ ஓடி போய் அந்த ரிவராண்ட நின்று அந்த ஸ்டெப்ஸில் நின்று ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா யாரோ கூப்பிட்ற மாதிரி யாரா அது அப்படின்னு திரும்பி பார்த்த உடனே நம்ம டக்கோடா வந்து நான் தெரியாமல் உன் லெட்டரை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அது உனக்கு எழுதுந்தான் ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதேமாதிரி நம்மகிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். கேட்ட உடனே இவளும் இல்லை அவன் என் பாய் ஃப்ரெண்டு தான் அவன் என் ஃபியான்ஸே நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறான். ஓகே நீ சந்தோஷமாக இருக்கியான்னு கேட்டால் நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் அவனை லவ் பண்ணி தானே ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறான். உடனே உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது நான் அதை மதிக்கிறேன் இதுக்கப்புறம் உன் டைமை வேஸ்ட் பண்ணாத என் பின்னாடி சுற்றி நல்லாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டக்கோடாவும் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்ம ஒட்டோரியும் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே நிற்கிறான். திடீர்னு அங்கே பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை தேடி வராங்க. என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இங்கே ஒட்டோரி சத்தமாக சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சிரிச்சுக்கிட்டு ஓகே இப்போ எனக்கு புரியுது டக்கோடா நீ வந்து உன் சந்தோஷத்துக்காக பண்ணல உன் பேரண்ட்ஸ்க்காக தான் பண்ணுற
ஸோ என் லவ்வை இதுக்கப்புறம் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை நான் லவ் பண்ண வைக்கிறேன், நம்ம லவ் பண்ணுவோம் அப்படி இப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ ஹார்ட் பிரேக் அப்புறம் ஒரு ஃபீனிக்ஸ் மாதிரி இவன் என்னடா திரும்பி மேலே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ஹார்ட் பிரேக் அப்புறம் ஒருத்தன் இவன் ஹார்ட் ஒர்க் பண்ணால் வெளில வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமிக்கவும் கேட்குறான். இங்கே கட் பண்ணால் நம்ம பிரின்சிபலை காட்டுறாங்க. பிரின்சிபல் ஒட்டோரியா கூப்பிட்டு இது வரைக்கும் நம்ம அகாடமி ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது, இவ்வளோ டிஃபிகல்ட்டான கொஸ்டின் பேப்பரை நீ எப்படி கிளியர் பண்ண, நீ உண்மையாக ஒரு டேலண்டட் கிடு தான் அப்படின்னு சொன்ன உடனே ஒட்டோரியும் சரி ஓகே நானும் கிளியர் பண்ணிட்டேன் நீங்கள் கேட்ட மாதிரி, இப்போ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். பிரின்சிபலுக்கு ஒன்றுமே புரியாமல் என்னடா இவ்வளோ தான் ஒரு ரியாக்ஷனா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏதோ சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறான். உடனே அங்கே நம்ம டிசிப்ளினரி சேர்மேனை கூப்பிட்றாரு. ஸோ நம்ம ஹீரோவும் கொஞ்சம் கூட திருந்தாமல் அகெயின் டக்கோட ஒரு ஸ்கூல்லே போயிட்டு நின்று வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். டக்கோட வந்து நான் வந்தால் உன்னை நீ இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, ஏன் திருப்பி இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஓகே நீ வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவனை கல்யாணம் பண்ணிக்க போகிற, பட் ஆனால் நான் அப்படி கிடையாது, நான் வந்து உன்னை லவ் பண்ணுறதுல தான் எனக்கு சந்தோஷமே இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் டைலாக் பேசுகிறாங்க. இதை கேட்டு உடனே அவன் பாய் ஃப்ரெண்டும் வந்து நான் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் டைலாக் பேசுகிறேன்னு சொல்லிட்டு வாய் மேலேயும் ஒன்று போடுறான். நம்ம ஹீரோவும் அப்படியே கீழே விழுந்துடுறான். ஸோ நான் இருக்கும் போதே நீ என்ன என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண பார்க்குறியா, இதுக்கு மேலே இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்கிட்டேன்னா உன் கையை காலை உடச்சிருவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கான். இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு டக்கோட அங்கேருந்து கூட்டிகிட்டு போக கிளம்புறான். நம்ம ஹீரோவும் கீழே இருந்து பார்த்துட்டு உடனே அவன் காலை பிடிச்சிட்டு மேலே ஏறி அவனை அடிக்க தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே ஏறி அவன் பாட்டுன்னு என்னென்னவோ பேசிவிட்டு உனக்கு என்ன தாண்டா வேணும் இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்டும் கேட்குறான். ஸோ உடனே அவன் பாக்கெட்லேருந்து அவன் க்ளவுஸ் எடுத்து அவன் மேலே போட்டு நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன், ஸோ எனக்கு ஒரு மேட்ச் வச்சுக்கலாம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து டக்கோடாவோட லவ்வரு, ஸோ தோற்றவங்க அங்கே வந்து போயிடணும் டீசெண்டாக, இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உனக்கு சரியான ஆம்பளையாக இருந்தால் என் கூட ஒரு மேட்ச்சுக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். உடனே அவனும் அப்படியே நக்கலாக சரி வேணா காமெடி பண்ணிகிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நம்ம டக்கோடாவும் ஒட்டோரியா பார்த்துட்டு ரொம்ப பாவமாக பார்த்துக்கிட்டே இருக்கா. ஸோ சரி இவன் இதை அக்செப்ட் பண்ணுறானா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு காட்டவே இல்லை. ஸோ அவன் ஜஸ்ட்டு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோடு இங்கே முடிக்கிறாங்க. இவங்களுக்குள்ளே கேமாவா இல்லை ஃபைட்டாவான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.